வணக்கம். முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்றோம். அதாவது பழங்காலத்துல தமிழர் இறந்தவரை ஒரு பெரிய களம், அதாவது மண் பானையில் வைத்து அடைத்து மண்ணில் புதைக்கின்ற வழக்கம் அவர்களிடம் மிகுதியாக உண்டாயிருந்திருக்கிறது. அதற்கு சான்றாக இன்றும் தென் மாவட்டத்தில், குறிப்பா ஆதிச்சநல்லூர், சிவகலை போன்ற பகுதிகளில் ஏராளமான புதைவிடங்களும் அதிலிருந்து நிறைய முதுமக்கள் தாழியும் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இவைகள் ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. நம்மிடம் எரியூட்டுவதை காட்டிலும் புதைக்கின்ற மரபு மிகுதியாக உண்டாயிருந்திருக்கின்றன. களம் அப்படின்னா ஒரு பெரிய மண் பானை, மரக்கலம் அப்படின்னா தோணி, படகு இவற்றையும் குறிக்கும். அதே போன்று ஒரு சொல்லாடல் நம்மிடம் நீண்ட காலமாக புழக்கத்தில் இருக்கிறது. அதான் மாரி. இன்றும் நாம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மாரி என்று பெயர் சுட்டுகின்றோம். ஒரு தெய்வத்தினுடைய பெயர் கூட மாரியம்மன். மாரி அப்படின்னா மழையை குறிக்கும். இதே பொருளில் இந்த சொல்லாடலானது ஈழத் தமிழர்களிடம் மிகுதியாக பயன்பாட்டில் இருப்பதாகவும் அறிகின்றேன். நாம் மழை காலம் என்று கூறுகின்றோம், அவர்கள் அதை மாரி காலம் என்று கூறுவதாக அறிகின்றேன். இது ஒரு பழமையான சொல்லாடல். இவைகள்லாம் ஒரு புறநானூற்று பாடலை கற்கும் பொழுது நினைவுக்கு வந்தது. அதாவது அந்த பாடல்ல இருக்கக்கூடிய இறுதி வரியையும் முதலாவது அடியில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வெளிமான் அப்படின்ட்டு ஒரு வள்ளல், ஒரு புலவர் தன்னுடைய வறுமையை போக்குவதற்காக அவனிடம் செல்கின்றார். அந்த புலவர் செல்லும் நேரத்தில் அந்த வெளிமான் அந்த புலவர் கண் முன்னே இறந்து விடுகின்றார். அவனுடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகவும் வருத்தம் அடைகின்றார் இந்த புலவர். செய்வதறியாது இருக்கின்றார். அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மாரி காலம், அதாவது மழை காலம், நள்ளிரவு பொழுது, நடுக்கடல், அதில் ஒரு படகு, கண் பார்வையற்று வாய் பேச முடியாத ஒருவர் இருக்கின்றார். அந்த படகில் பெருத்த மழையினால் அந்த படகு கடலில் கவிழ்ந்து விடுகின்றது. அந்த மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கும், அதுபோன்று இந்த புலவரின் மக்களின் நிலையும் இனி அப்படின்னு அந்த பாடலில் பதிவு செய்தார், மிக வருத்தமாக. அதில் அந்த முதல் அடியில ஒரு வரலாற்று குறிப்பையும் தருகின்றார். இந்த வெளிமானை அவர்கள் எரியூட்டவில்லை, எரிக்கவில்லை. மாறாக ஒரு பெரிய களத்தில், பெரிய மண்பானையில் அவனுடைய உடலை வைத்து அடைத்து மண்ணில் குழி தோண்டி அந்த குழிக்குள் புதைப்பதற்காக அவர்கள் வைக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே வாயை உடைய பிணந்தின்னி பறவைகள் அங்கு கூடியிருப்பதையும் அந்த பாடலிலே பதிவு செய்கின்றார். இந்த வரலாற்று தகவல் என்ன என்றால், இந்த வெளிமான் என்கின்ற வள்ளலானவன் எரிக்கப்படவில்லை, மாறாக மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கின்றான். அவனுடைய புதைவிடம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கத்தான் செய்கின்றது. இது ஒரு தகவல். அந்த பாடலுடைய இறுதி வரியையும் முதல் வரியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு அழகான பாடல். மாரி இரவின் மரங்கவிழ் பொழுதின் ஆர் அண உற்ற நெஞ்சமோடு ஓராங்கு கண் இல் ஊமன் கடற்பட்டாங்கு. கண் இல் ஊமன் கடற்பட்டாங்கு அப்படின்னு அந்த இறுதி வரி வருது. அதாவது நள்ளிரவு மழை பொழிது கொண்டிருக்கிற நடுக்கடல்ல கண் பார்வையற்ற வாய்ப்பேச முடியாத ஒருவன் படகில் இருந்து கவிழ்ந்தால் அவனுடைய நிலை என்ன ஆகும், அதே போன்று எங்களுடைய நிலை செய்வதறியாது இருக்கின்றோம் என்று வருந்துகின்றார். முதல் அடி இவ்வாறு இருக்கிறது. செந்தாழி குவி புறத்திருந்த செவி செஞ்சேவழும் ஓகுவலும் வெறுவா வாய்வன் காக்கையும் கூகையும் கூடி. அதாவது செந்தாழி அப்படின்னா செம்மை நிறத்துல ஒரு தாழி செய்து அவனை புதைப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். அந்த புதைவிடத்தில் காக்கை, கோட்டான், பிணந்தின்னி பறவைகள் சுற்றி வட்டமிட்டும் கூடியிருப்பதையும் அவர் இங்கு பதிவு செய்கின்றார். அந்த வள்ளல் எரியூட்டப்படவில்லை. வெளிமான் என்கின்ற ஒரு வள்ளலை புதைத்திருக்கிறார்கள் அக்காலத்தில். அவனுடைய புதைவிடம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஆதிச்சநல்லூரை குறித்து ஒரு காணொளி காணும் பொழுது சில நேரங்களில் அந்த புதைவிடங்களை நோக்கி பிணந்தின்னி பறவைகள் ஒன்றாக பறந்து வட்டமிடுகின்ற ஒரு காட்சியையும் நான் கண்டேன். பழமையான புதைவிடங்களில் இவ்வாறான ஒரு நிகழ்வும் அவ்வப்போது நிகழ்கிறது. இந்த வெளிமானினுடைய புதைவிடமும் தாழியும் தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த பாடல் மிகுந்த வியப்பை தந்தது, உருக்கியது.
நம்மிடம் புதைக்கின்ற வழக்கம் மிகுதியாக இருந்திருக்கின்றது. சில வள்ளல் மன்னர்களுடைய புதைவிடங்களும் ஏதோ ஒரு இடத்தில் தூங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொலினா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.